அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஒரு நொடி பொழுதுல அனைத்து விதமான துஷ்ட சக்திகளா இருக்கட்டும், ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களா இருக்கட்டும், பயந்து ஓட வைக்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அதாவது இந்த மந்திரத்தை என்னுடைய குருவானவங்க எனக்கு உபதேசமாக கொடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை என்னுடைய குருநாதர் நான் மாந்திரீக விஷயத்தில் எந்த ஒரு துஷ்ட தேவதைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு துஷ்ட விஷயங்களும் கட்டுப்படாத சமயத்தில் இந்த மந்திரம் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை குருவானவங்க எனக்கு உபதேசமாக கொடுத்த மந்திரம். சரிங்களா? அப்படின்னா அதாவது மாந்திரீக விஷயத்தில் இந்த பிரம்மராஜர்கள், துஷ்ட தேவதைகள், ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதைகள் எல்லாம் சில நேரங்களில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியிலையோ எலும்புச்சம்பளத்திலையோ நீ உரியேற்றி அந்த நபருக்கு நீ கொடுத்த அப்படின்னா, அவர் மேலே அந்த விபூதியை நீ போட்ட அப்படின்னா, எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், என்ன செஞ்சிரும்னா இந்த மந்திரத்துக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிடும், உனக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குருவானவங்க எனக்கு சொல்லிய தகவல் இது. இந்த மந்திரத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகிய நீங்கள் உங்களுக்கு பயன் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன். இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. ரொம்ப துஷ்ட சக்தினால் அவதிப்படுறவங்களா இருக்கட்டும், நீண்ட காலமாக எதிரிகள்னாலேயோ ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களாலேயோ பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இதை ஒரு மாதம் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி உருஏற்றி உங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, துஷ்ட சக்திகள் என்ன செய்ய முடியாதுன்னா உள்ளே நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த மந்திரத்தை நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு, உங்களுடைய பூஜை அறையில் என்ன செஞ்சுறீங்கன்னா, உங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு பொருதி வச்சுருங்க. பொருதி வச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து கீழே ஒரு விரிப்பு விரித்து கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு முதுகுத்தண்டு வளையாமல் தலை நேர கழுத்து நேராக உட்கார்ந்து உங்களுடைய வலது கையையும் உங்களுடைய இடது கையையும் வயிற்றுக்கு கீழே அப்படியே ஒன்றன் ஒன்றாக வைத்து எலும்புச்சம்பளத்தை அந்த வலது கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை 108 உரு கொடுத்துட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை வீட்டு வாசல்லையோ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட துஷ்ட தேவதைகளுமே என்ன செய்ய முடியாதுன்னா அந்த வீட்டில் வர முடியாது. அதே போல் இந்த அப்படி மந்திரம் உரு கொடுத்த அந்த எலுமிச்சம்பளத்தை யார் துஷ்ட சக்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களா இருக்கட்டும், இல்லை ஏவல் பில்லி செய்வனால் பாதிக்கப்பட்ட எந்த நபராக இருக்கட்டும், அவங்களுக்கு தூங்கும்போது தலைமாட்டு கடியில் இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கிட்டு தூங்க சொன்னாலும் சரி, இல்லை விபூதியில் இந்த மந்திரத்தை 108 தடவை உரு கொடுத்து அந்த விபூதியை ஒரு வெள்ளி தாயத்திலையோ இல்லை ஒரு செப்பு தாயத்திலையோ அந்த விபூதியை அடைச்சிட்டு அதை ஒரு கருப்பு கயிறில் கட்டி அந்த யார் ஏவல்னாலேயோ பில்லி சூனியனாலேயோ துஷ்ட சக்தினாலேயோ பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு இந்த தாயத்தை அவருடைய கழுத்துலையோ இல்லை வலதுகை மணிக்கட்டுலையோ கட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அவங்களால நெருங்கவே முடியாது. அப்படியே உடலுக்குள்ள அந்த துஷ்ட சக்தி இருந்திருந்தாலும் அதனால அந்த உடலுக்குள்ள இருக்க முடியாமல் நடுங்கி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அனுபவத்தில் கை கண்ட முறை இந்த முறை. சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த இதை பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த பூஜையை இந்த நாளில் தான் பயன்படுத்தணும், இந்த கிழமையில தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த நாள்லையுமே இரவு 10 மணிக்கு மேலே இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது உடலெல்லாம் நடுக்கம் உண்டாகும். உடலெல்லாம் உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு படபடன்னு வரும். அதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அறிகுறிகள் எல்லாம் கொடுக்குது. சரிங்களா? அதனால எல்லாருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.